உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை பல தேர்தலை சந்தித்து வராரு. இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றியை குவிச்சிட்டு வர ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சிந்தனையில் கூட தோல்வி என்பதே இருக்காது. சிந்திக்கும் போது கூட வெற்றியை பற்றி மட்டும் தான் சிந்திப்பார். எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சத்தியத்தின் பாதையை தீர்மானித்து விட்டார். சத்தியத்தின் வழி நிற்பவர் எவருக்கும் தலைவணங்க தேவையில்லை எனும் அதிகாரத்தை பெறுகிறார். சில சுயநல தற்குறிகளுக்கு சத்தியத்தின் பாதை என்று இதுவே தெரியாது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் மக்களை ஜாதியாக பிரித்து பலவீனப்படுத்தி அவருடைய அறியாமையையும் அவருடைய ஏழ்மையும் பயன்படுத்தி அரசியல் செய்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஜாதி பார்த்து ஓட்டு போட்டோன்னா உன்னுடைய ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். இதுதான் சத்தியத்தின் பாதை. அதாவது தமிழனா நம்ம ஓர்மையில் நம்ம இணைந்தோம் என்றால் நம்மளுடைய பலம் அதிகமாக இருக்கும். ஜாதியாக பிரிஞ்சோம்னா நம்ம ஆளப்படுவோம், அச்சுறுத்தப்படுவோம். இதை அவர் முன்னிறுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நாட்டின் கண்கள், நம்ம குல தெய்வமாகவே வழிபடுறோம். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, அவங்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பையை கேள்விக்குறியாக வைத்திருப்பது மிகப்பெரிய தோல்வி. அந்த வகையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பை தருகிறார். இதுதான் சத்தியத்தின் பாதை. சுற்றுச்சூழல், தற்சார்பு பொருளாதாரம், இதையெல்லாம் பற்றி பேசுகிறாரு. உயிர்மனை அரசியலை செய்கிறாரு. இதுதான் சத்தியத்தின் பாதை. அது மட்டும் இல்லாமல் வெற்றி எதுனே தெரியல. அதாவது கூட்டணியாக சேர்ந்து நாட்டை கொள்ளையடிப்பது வெற்றியா, தனி மனிதனாக நின்று தவறை தட்டி கேட்பது வெற்றியா? ஒரு தவறே செஞ்சால் கூட நான் அந்த தவறை செய்யவே இல்லைன்னு சொல்லி வாதிட்டு சாதித்து காட்டுவது வெற்றி அல்ல. தவறை உணர்ந்து நான் தான் செய்தேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று நம்ம ஒரு முடிவெடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி. இப்போ பெரியார் எதிர்ப்பு அண்ணன் கையில் எடுத்திருக்காரு. ஒரு காலத்தில் ஆதரிச்சார். அது தவறுன்னு உணர்ந்து இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியேற்று அவர் இப்போ இதனால் ஓட்டு போயிடுமோ அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எது நன்மை அது எனக்கு தெரிய வரும்போது நான் மக்களுக்கு உணர்த்துவேன். இதுதான் வெற்றி. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் பணபலம் படைபலம் படைத்த நிறைய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் மத்தியில் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து நிற்கிறதுக்குன்னு ஒரு கட்சி இது வரைக்கும் உருவாகலை. ஏன்னா அந்த வகையில் தனித்து நிற்பதே மிகப்பெரிய வெற்றி. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங் இருக்குது, நல்லாவே தெரியும். நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்தலின் போது யார் தோற்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க. கார்பரேட் கைகுலிகளும் சாராய வியாபாரிகளும் தான் ஜெயிக்கிறாங்க. மக்களுக்கு தோல்வி தான். என்ன அதை நம்ம தெளிவுபடுத்தணும். அப்போ அண்ணன் சீமான் மக்களில் ஒருவர் தானே, அவருக்கு தோல்வி இல்லையான்னு கேட்டால் அவருக்கு தோல்வி கிடையாது. ஏன்னா அவர் பிறவி கடனை அவர் செய்கிறார். இப்போ நான் பிறந்திருக்கேன், எனக்கு என்ன கடமை, என்னுடைய முதற்கட்ட கடமை என்னென்னா என்னுடைய உயிரை நான் காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய முதற்கட்ட கடமை. அப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்குது, செங்கல் மணல் சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கலந்து கட்டியிருக்கோம். அந்த கட்டுமான பொருளின் தரம் பார்த்து தான் நம்ம இந்த வீடின் ஆயுட்காலத்தை நம்ம தீர்மானிக்கலாம். அதுபோல் நம்மளுடைய உடம்பு எந்த கட்டுமான பொருளால் ஆனது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவத்தால் ஆனது. அப்போ நாம் உயிர் வாழணும் அப்படின்னாக்கா, ஆரோக்கியமாக வாழணுன்னாக்கா அந்த மண் காக்கப்படணும். மண்ணில் விளையிற தாவரங்கள், மரங்கள் இதெல்லாம் காக்கப்பட்டால் தான் நம்மளுக்கு தூய்மையான காற்று, தூய்மையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். அதை வச்சு நம்ம வாழ முடியும். அப்போ நான் உயிரோட வாழணும்னா இந்த அண்ட பிரபஞ்சத்தையே நான் காப்பாற்றி ஆகணும். இதுதான் என்னுடைய கடமை. அந்த கடமையில் அண்ணன் சீமான் வழி தவறாமல் நிற்கிறார். அது எப்படி அவருக்கு தோல்வியாகும்? அந்த கடமை அவர் செய்கிற வரைக்கும் நான் செஞ்சாலும் எனக்கு அது தோல்வி கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்வின் வெற்றியினுடைய ரகசியம். அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் எந்த வகையிலும் தோற்பதில்லை, எதிலையும் தோற்பதில்லை. அவர் பிறவி கடனை சரியாக செய்து வருகிறார். இப்போது எனக்கான சுற்றுச்சூழல் நாம் இது பண்ணால் இந்த நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சு இது ஒரு படையாக நான் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க நானும் இதில் பங்காற்றுகிறேன் அப்படின்னா அது என்னுடைய வெற்றி. அதுதான் வெற்றியை தவிர சும்மா அற்ப தேர்தலில் பணம் சம்பாதிப்பது, சுயநல கார்பரேட் நிறுவனங்களுக்கு கைகூலியாக இருப்பது, இதெல்லாம் வெற்றி